பிரேஸ் தாடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணான்னு பார்ப்போமா? இன்னைக்குள்ள மன்னா பாருங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பின்னாடி இருக்க பகுதி. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த வசனத்தை பாருங்க. இந்த அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவார். மோசே எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? திக்குவாய். ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஞானம் இல்லாதவங்களா இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, அவளுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. அவனா ஒன்றும் செய்ய தெரியாது அப்படி சொல்கிறவங்க மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பற்றி சொல்கிறாரு. பலவீனமாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பலப்படுத்துகிற தேவன். உங்களை பார்த்து இந்த வார்த்தை உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்போது இந்த வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வீக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்காக இருக்க பிள்ளைங்க பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கூட இருந்து நான் பெரிய காரியம் செய்வேன், பயப்படாத. உன்னுடைய காரியத்தை நீ செய். நீ எக்ஸாம் எழுதப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுது. ஆண்டவர் உங்களை சொல்கிறாரு. ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல உன்னை ஒதுக்கி வைக்காங்களா? இல்லைன்னா வீட்டில் ஒதுக்கி வைக்காங்களா? உங்ககிட்ட பணம் இல்லை, நகை இல்லை, இன்னும் படிப்பு இல்லை, அப்படிலாம் பார்க்காங்களா? கவலைப்படாதுங்க. நம்ம ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் உள்ளத்தை மாத்திரம் பார்க்குற தேவனாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறான்னு எழுதியிருக்குது. அப்பேற்பட்ட தேவன் உங்களை இந்த நாளில் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன், பயங்கரமாக இருக்கும். அந்த காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரம்னா எப்படி இருக்கும்? இடி மின்னல் விழுந்துச்சா, ஐயோ பயங்கரமான ஒரு சத்தம். இவ்வளோ அது ஒரு யோசிக்க முடியாதது ஒன்று. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்களோ, ஆண்டவர் அந்த நிலைமையை மாற்றிப்படுகிற தேவன் உங்களை கொண்டு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த நாளில் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்ல, நான் அவன் கூட இருக்கிறேன். மகனே மகளே, நான் அவனை வழி நடத்துவேன். அவனுடைய காரியத்திலையும் பிள்ளைகளுடைய காரியத்திலையும் எந்த காரியத்தில் நீங்கள் கவலைப்பட்டு இருந்தால் அந்த காரியத்தில் ஆண்டவர் பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு தருவார். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாறுவீங்க. அதுக்கு இந்த வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்க. நீங்கள் டெய்லி சொல்லுங்கள், இந்த வசனத்தின்படி என்னை பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களையும் அவ்விதமான ஆசீர்வாதத்தினால நிரப்புவாராக. ஆமென்.